சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் அன்பு குழந்தைகளே, என் வார்த்தைகளை நம்பி என் மீது நம்பிக்கை வைத்து என் வாக்கின்படி நடந்து இது நாள் வரை பொறுமையாக இருக்கும் பொழுது உனக்கு நான் நல்லது செய்யாமல் எங்கே சென்று விடுவேன்? நீ அறிந்தும் அறியாமலும் உன்னை எத்தனையோ விஷயங்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி வருகிறேன். உன் சாயப்பாவிற்கு தெரியும் உனக்கு எந்த நிமிடம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று. உனக்காக யார் யார் எதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் நிழலாக உன்னிடம் இருந்து கொண்டு எந்த கெடுதலும் உன்னை நெருங்கிவிட்டு வேடிக்கை பார்த்தால் உன் சாயப்பாவாக இருந்து என்ன பயன்? பயப்படாதே. எது நடந்தாலும் உனக்காக நான் இருந்து வரும் ஆபத்தில் இருந்து உன்னை தப்பிக்கச் செய்வேன். தெரியாத முகங்களால் தான் ஆபத்து என்று சொல்ல முடியாது. தெரிந்த முகங்களாகவும் உணர்கின்றாய். உறவினர்களாகவும் கூட நமக்கு ஆபத்து வரலாம். எப்பொழுதும் எதற்கும் தைரியமாக இருந்துவிட்டாலே உன்னை பார்த்து அனைத்தும் ஓடிவிடும். யாரையும் எப்பொழுதும் முழுமையாக நம்பக்கூடாது. யாருடைய மனம் எப்பொழுது மாறும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்று உன்னை பார்த்து சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு நாளை உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்து அதன் மூலம் நீ சந்தோஷப்பட்டால் உடனே அவர்களுக்கு பொறாமை குணம் வந்துவிடும். உன்னிடம் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு போவார்கள். என்னுடன் இருந்து கொண்டே இவர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதா என்று பொறாமையில் இப்படி செய்து விடுவார்கள். அவர்களை மட்டும்தான் நன்றாக வாழ வேண்டும். உடன் இருப்பவர்கள் எப்பொழுதும் கஷ்டத்திலும் வறுமையிலும் வேதனையிலும் கவலைகளிலும் கண்ணீரிலும் வாழ்வதுதான் உன் அருகில் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை மறந்து விடாதே. உன் உறவுகளும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்பா சொல்வது நம்பவில்லை என்றால் உன்னுடன் நெருங்கி பழகி கொண்டு இருக்கும் உறவுகளிடம் எனக்கு இப்பொழுது நல்லது நடக்கப் போகிறது, நான் இதை வாங்கப் போகின்றேன், என் வாழ்க்கையில் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லிப்பார். அடுத்த நிமிடமே அவர்கள் முகத்தில் சிறு மாற்றம் தெரியும். அதிலிருந்தே நீ தெரிந்துவிடலாம் உன்னுடன் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. யாரையும் நான் குறை கூறவில்லை. இப்பொழுது இருக்கும் உலகத்தில் அனைவரும் இப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். இவர்கள் முன் கவலையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் நீ வாழ்ந்து அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை நீ மகிழ்விக்காதே. ஒருமுறை ஒருவரை பற்றி நீ தெரிந்து கொண்டால் அவர்களை விட்டு ஒதுங்கியே இரு. திரும்பவும் அவர்களிடத்தில் நெருங்காதே. அப்பா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாகும். இதை கேட்டுவிட்டு மறந்து விடாதே. நீ இப்பொழுது பட்டு கொண்டு இருக்கும் வேதனையும் துன்பமுமே உனக்கு போதும். இன்னும் அதிகமாக எடுத்து வைத்துக் கொள்ளாதே. அப்பா சொல்வது ஞாபகத்தில் வைத்துக்கொள். இப்பொழுது இப்படித்தான் உன் துணையின் இல்லத்தில் உனக்கு ஒரு கேடு நினைத்து அதை செய்ய வேண்டும் என்று சென்றவர்களுக்கு அப்படியே திரும்பி தன் வினை தன்னை சுடும் என்பது போல அதை அப்படியே அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதையும் செய்ய நான் அனுமதிப்பேனா? என் கண் முன்னே என் குழந்தைக்கு இந்த காரியத்தை செய்ய நான் விடுவேனா என்ன? அவர்களுக்கு அதை திருப்பி விட்டு அதன் வலி வேதனை என்ன என்பதை நான் உணர வைத்து விட்டேன். நீ வேதனைப்படாதே. இதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் சாயப்பா என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்ற உன் வாயில் வந்த அந்த வார்த்தை உன் சாயப்பாவிற்கு மனம் வலித்தது. அதனால் தான் நான் இப்பொழுது இதை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் உன்னை ஆபத்திலிருந்து விலக்கி உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி வருகிறேன் என்பதை உன்னிடம் பகிர்ந்து கொண்டேன். எதை நினைத்தும் வருந்தாதே. நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.